Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஈரோட்டில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட 400க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர். அப்போது சத்துணவு அமைப்பாளர் ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இளங்கோவன் வழங்க கேட்கலாம். இளங்கோவன், வணக்கம். முழு விவரங்கள். இன்று நடைபெற்ற சத்துணவு அமைப்பாளர்கள் ஆர்ப்பாட்டத்தின் போது கோபியைச் சேர்ந்த சத்துணவு அமைப்பாளர் மாரியம்மாள் என்பவர் திடீரென காவல்துறையை தடுத்து நிறுத்திய போது மயங்கி விழுந்தால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அவரை உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் அங்கன்வாடி சங்கத்தின் கூட்டமைப்பின் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று 14 நடைபெற்று வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள 60,000க்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்ப வேண்டும். அரசு துறைகளில் காலி பணிகளை சத்துணவுகளுக்கு பணிமுக படிப்படியில் பதவி உயர்வு வழங்க வேண்டும். ஓய்வு பெறும் சத்துணவுகளுக்கு வழங்கும் ஒரு பணிக்குறையை உயர்த்தி வழங்க வேண்டும். காலை சிற்றுண்டி திட்டத்தை சத்துணவு ஊழியர்கள் மூலமாகவே செயல்படுத்த வேண்டும். ஓய்வு பெறும் வயதை 60லிருந்து 62ஆக அதிகரிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை இன்று 16வது நாளாக காத்திருப்பு ஆர்ப்பாட்டத்தில் தாலுகா அலுவலகத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஊழியர்கள் காவல்துறையின் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சாலை மறியலில் ஈடுபட்ட சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்திய போது கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த மாரியம்மாள் என்பவர் மயக்கமடைந்ததால் அந்த நேரம் சிறிதளவு பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக மயக்கமடைந்த மாரியம்மாளை உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு தற்போது அழைத்து சென்றுள்ளனர். நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி இளங்கோவன்.